பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த எழும்புவேன் புயலுக்கு மேல் இதை நாம் தினந்தோறும் காலையில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் கூட, இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்க்க போகும் வார்த்தை என்னவென்றால், ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்தலர் நடவடிக்கை 15ஆம் அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 15ஆம் அதிகாரத்தில் இந்த 37ஆம் வசனம் இதில் பார்த்தோம் அப்படின்னா, நான் இங்கிலீஷில் உங்களுக்கு படிக்கிறேன். Barnabas wanted to take John, also called Mark, with them. பாருங்கள், இந்த இடத்துல பார்னபாஸ் யோவான் என்ற மார்க்கை அவர்களுடன் கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தார். ரைட்டுங்களா? பட் 38ஆம் வசனம் பாருங்கள். But Paul did not think it wise to take him because he had deserted them in ஒரு பிளேஸில், ஒரு இடத்துல பவுலையும் பர்னபாவும் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது, ஏற்கனவே மார்க்கு அவர்களோடு இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அந்த இடத்தில் அவசரமாக மார்க்கு அவர்களை விட்டு வேறு இடத்துக்கு சென்று விட்டார். இதை பவுல் ஞாபகம் வைத்துக்கொண்டு என்ன சொல்கிறாரு? எப்போ பர்னபாஸ் இல்லை நம்ம இவரை கூட்டுன்னு போகலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, பவுல் வேண்டாம் என்று அவர்களுக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு 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 இல்லை இவர் கூட்டு போனோன்றார், ஒரு கூட்டு போக வேணான்றார், ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கிறது. காரணம், நம்ம வேதத்தில் அதிகமாக பார்த்தா பவுல் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன், ஆஸ் வெல் அஸ் கொஞ்சம் அவர் ஸ்ட்ரிக்டான ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு கோபம் உள்ள ஒரு பர்சன். இப்படின்னா இப்படி தான் அப்படின்று யோசிக்கிற ஒரு பர்சன். ஆனால் பார்னபாஸ் அப்படி கிடையாது. அவர் மற்றவர்களுடன் சேர்ந்து மற்றவர்களுடன் அவர்களை ஏற்றுக்கொண்டு, அவர்களுடைய வீக்னஸ் பலவீனம் ஏற்றுக்கொண்டு அவர்களுடன் பயணம் செய்கிற ஒரு நபர். 2 பேர். இன்றைக்கு செய்தி, இந்த காலையில் செய்தி என்னவென்றால், பீயிங் செகண்ட் ரைட் இஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம். நிறைய பேர் என்ன யோசிக்கிறோன்னா, எல்லாரும் தலைவர்களாக ஆக வேண்டும், எல்லாரும் எனக்கு ஆனர் பண்ணணும், எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னு, நம்ம முன்னாடி மேலே வரணும், நம்ம தான் முதல்ல இருக்கணும், நம்ம தான் எல்லாருக்கும் தெரியணும், நம்ம பேர் தான் வரணும், நம்மளை நல்லா பேசணும். இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னா, ஒரு இடத்துல நமக்கு அங்கீகாரம் கொடுக்கவில்லை, ஒரு இடத்துல நம்ம பேர் மேலே வரல, ஒரு இடத்துல நாம் பேசப்படவில்லை, ஒரு இடத்தில் நாம் 2ஆவதாக தான் இருக்கிறோம், ஃபஸ்ட்டாக இல்லை அப்படின்னா நாம் உடனே உடைந்து போகிறோம். அந்த இடத்தில் அவர்களை திட்டி விடுகிறோம், இல்லைனா உடைந்து போய் கோபித்து கொண்டு நாம் அங்கே போவது கிடையாது, பேசுவது கிடையாது, செய்வது கிடையாது. ஏனென்றால் சரியான கனமும் சரியான மரியாதையும் நமக்கு கிடைக்கவில்லை என்று நாம் நினைக்கிறோம். இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கிறது. இன்றைக்கு செய்தி, ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கும் செய்தி, இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம்னா மார்க்கை பற்றி பார்க்கிறோம். ரைட்? பார்னபாஸையோ பவுலையோ நாம் பார்க்க போவதில்லை. மார்க் செய்த காரியம் என்னவென்றால், பாருங்கள், மார்க் தான் முதல் ஒரு சுவிசேஷ புத்தகத்தை எழுதுகிறார். மார்க் சுவிசேஷம். ரைட்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வரலாறை அவர் முதல் எழுதுகிறார். அப்போ பாருங்கள், இப்படிப்பட்ட ஜெம் ஆஃப் அ பர்சன், இப்படிப்பட்ட ஒரு மனிதர், அவருக்கு ஒரு சூழ்நிலை, என்ன சூழ்நிலை? பார்னபாஸோடும் பவுலோடும் பயணம் செய்ய முடியவில்லை ஊழியத்தில். பார்னபாஸ் கொண்டு போக வேண்டும் என்று சொல்கிறார், பவுல் வேண்டாம் என்று சொல்கிறார். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது மார்க்கு மனம் உடைந்து போகவில்லை. அவர் பார்னபாஸுடன் பயணம் செய்கிறார். அந்த வசனங்களில் அப்படியே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், 39ஆம் வசனத்தில் பார்த்தால், பார்னபாஸ் மார்க்கை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார், பவுல் சீலாவை எடுத்துக்கொண்டு
இன்னொரு பக்கமாக சென்று விட்டார். அது வரைக்கும் ஒன்றாக பயணம் செய்து கொண்டிருந்த பவுலும் பர்னபாசும் அது வரைக்கும் பயணம் செய்து கொண்டிருந்தார். ஒன்றாக ஊழியம் ஆரம்பித்ததிலிருந்து, பவுலுடைய ஊழியம் ஆரம்பித்ததிலிருந்து அவர் பர்னபாசுடன் எல்லா இடங்களிலும் சென்று கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு பர்னபாசுக்கும் பவுலுக்கும் ஒரு பிரச்சனை அவர்களுக்குள்ளே இருந்து வந்தது. எப்படி வந்தது என்றால், அது மார்க்கால் வந்தது. ரைட்டா? மார்க் இதுக்கு எதுவும் செய்யவில்லை, ஆனால் இவர்களுக்குள்ள அது பாருங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, உங்களால் தான் இந்த பிரச்சனை, உன்னால் தான் இவ்வளோ பிரச்சனை, உன்னால் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு நம்மளை நிறைய பேர் கை நீட்டி பேசுவார்கள். உன்னால் தான். நம்ம யோசிப்போம், நான் எப்படி இதுக்கு பிரச்சனை ஆயினேனா, நான் இதற்கு காரணம் இல்லையே, நான் ஒதுங்கி நிற்கிறேனே, நான் 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 இதற்கு எப்படி காரணமாக இருப்பேன். மார்க்கு ஒதுங்கி நிற்க, அவர் இரண்டாவதாக இருக்கிறார். அந்த இடத்தில் அவர் எல்லாவற்றிலும் ஒதுங்கி இருக்கிறார். ஊழியம் செய்வதற்கு, பயணம் செய்வதற்கு ஆசைப்படுகிறார். இதுதான். ஆனால் பவுலும் பர்னபாசும் அதனால் அன்றைக்கு பிரிந்து விட்டார்கள். அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம குடும்பத்தில் நடந்திருக்கலாம், நண்பர்கள் மத்தியில் நடந்திருக்கலாம், இல்லைனா நம்மளுடைய கரியர், நம்மளுடைய ஆஃபீஸு, இந்த மாதிரி இடங்களில் நடந்திருக்கலாம். நாம் தான் காரணம் என்று மற்றவர்கள் சொல்லலாம், நீங்களும் நினைக்கலாம். ஆனால் இரண்டாவதாய் இருப்பது தவறல்ல. பீயிங் செகண்ட் இஸ் நாட் ராங், இஸ் நாட் அ ப்ராப்ளம், இஸ் நாட் ராங். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். டூ திங்ஸ், இரண்டு காரியங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒன்று, ஒரு சிலர் நான் முதலாவது இருக்க வேண்டும், என்னை முதலாவது கனம் பண்ண வேண்டும், நான் என்னை உயர்த்தி எல்லாவற்றிலும் எனக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், நான் தான் உறவினர், நான் தான் முக்கியமான நண்பர், நான் தான் இதை எல்லாம் எடுத்து செய்தேன், நான் தான் இப்படி நான் தான் என்று சொல்லி நாம் ஒரு சிலர் என்ன செய்கிறோம், எனக்கு முக்கியத்துவம் வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம என்ன பேசிக்கொண்டிருக்கிறோம், இரண்டாவதாக இருப்பது தவறல்ல என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். இது இந்த உலகத்தில் நம்மை முன்னிலைப்படுத்துவது தவறு கிடையாது. ஆனால் அதனால் பல பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. நாம் பின்னாடி இருந்து உதவி செய்வதோ, பின்னாடி இருந்து செய்வது நல்லது, தவறு கிடையாது. மேலே உங்களை உயர்த்துகிறார்கள், மற்றவர்களெல்லாம் உங்களை உயர்த்துகிறார்கள் என்றால் அது ஓகே, இட்ஸ் குட். உங்களை எல்லாரும் சேர்ந்து பார்க்குறாங்க, நீங்கள் தான் ஒரு லீடராக வரணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க, இட்ஸ் வெரி குட். ஆனால் நம்மளே நம்ம லீடர் என்று யோசித்து கொண்டு நாம் முன்னாடி செல்வது நம்ம அந்த இடத்தில் நமக்கு சரியான ஒரு வாய்ப்போ, ஒரு கனமோ, ஒரு 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 புகழ்ச்சியோ கிடைக்கவில்லை என்று நினைத்தால் அது தவறாக முடிந்துவிடும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்? மார்க்குடைய வாழ்க்கை மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக இருப்பது தவறல்ல. மார்க்கு பவுலுடன் ஊழியம் செய்தார், பேதுருவுடன் ஊழியம் செய்தார், பார்னபாசுடன் ஊழியம் செய்தார், லூக்குடன் ஊழியம் செய்தார். 4 பேர்களுடன் ஊழியம் செய்தார். இதான் வரலாறை நாம் பார்க்கிறோம், மார்க்குடைய வரலாறு. இவர்கள் 4 பேருடன் அவர் டிராவல் பண்ணி 4 பேருடன் ஊழியம் செய்தார். அதனால் அந்த அனுபவத்தில் அவர் கிடைத்தது என்ன? அவர் சுவிசேஷ புத்தகங்களில் முதல் மார்க்கு சுவிசேஷத்தை அவர்தான் எழுதுகிறார். ஹல்லேலூயா. அதை பார்த்த பிறகுதான் அதோட அடிப்படையாக வைத்துதான் மத்தேயு அவர் எழுதுகிறார். யூதர்களுக்காகவும் அந்த ஒரு ஜானரில் அவர் எழுதுகிறார் பாருங்க. ஆனால் ஒரு காமன் பர்சன், காமன் பீப்புள்,
சாதாரண எளிய மக்களுக்கு செய்தியை கொண்டு போகும் ஒரு சுவிசேஷ புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷம் தான். ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம், மார்க்கு சுவிசேஷத்தை படித்து பாருங்கள் என்று சொல்லலாம். ஏனென்றால் மார்க்கு சுவிசேஷம் ஃபார் அ காமன் மேன், இட்ஸ் ஃபார் அ காமன் மேன். ரொம்ப எளிமையாக இருக்கும். தேவைப்பட்ட விஷயங்கள் கரெக்டாக இருக்கும், சரியாக இருக்கும். அப்போது மார்க் பாருங்கள், வேண்டாம் என்று பவுல் நினைத்தார். ஆனால் அந்த மார்க்கு தான் முதலாவது புத்தகத்தையே நியூ டெஸ்ட்மெண்ட்டுடைய முதல் புத்தகத்தை, புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகத்தை அவர் தான் எழுதுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு செய்தி வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்கிறார்களா? நீங்கள் வேண்டாம், உங்கள் உதவி வேண்டாம், நீங்கள் அவசியம் இல்லை என்று ஒதுக்கி நம்மை ஒதுக்கி சைட்லைன் பண்ணியிருக்காங்களா? கவலைப்படாதீர்கள். டோன்ட் வரி, பிகாஸ் God can lift you up. ஏனென்றால் ஆண்டவரால் உங்களை உயர்த்த முடியும். ஆண்டவரால் உங்களை உயர்த்த முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏனென்றால் மார்க்கு தான் அதுக்கு எடுத்துக்காட்டு. இன்றைக்கு வேதத்தில் நாம் எல்லாரை பற்றியும் பேசுவோம், பவுலை பற்றி அதிகமாக பேசுவோம். ஆனால் முதல் புதிய ஏற்பாட்டில் எழுதினது யார் என்றால் அந்த புத்தகம் மார்க்கு தான் எழுதினார். அவரை வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட ஒரு பர்சன், அவரை தான் ஆண்டவர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. பரவாயில்லை, நான் இரண்டாவதாகவே இருக்கிறேன், நான் செகண்டாகவே இருக்கிறேன், பரவாயில்லை என்று சொன்ன மார்க்கு, அவரால் ஒரு ஒரு நண்பர்களாக இருந்த பர்னபாசும் பவுலும் பிரிந்து விட்டார்கள். அவர் யோசித்து பார்த்துருக்கலாம், நம்மளால் தானே இந்த பிரச்சனையெல்லாம் இன்னும் யோசித்து பார்த்துருக்கலாம், ஒரு வேளை நம்ப வரதால் தானே. ஆனால் அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் பர்னபாசுடன் ஊழியத்தில் இணைந்து செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. 4 பேருடன் அவர் இணைந்து ஊழியம் செய்கிறார், ஒரு நபருடன் இல்லை. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் என் வாழ்க்கையில் நான் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு மேலே அதிகாரிகள் இருக்கிறார்கள். நான் 4 பேருக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன், ஒரே நேரத்தில் 4 பேருக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும். ஒருவருக்கு ரிப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இருக்கிற விஷயத்த ஒருத்தருக்கு போய் ரிப்போர்ட் பண்ணி சொல்லிவிட்டு, இதுதாங்க இன்றைக்கி நடந்தது, இதுதாங்க நீங்கள் டிசிஷன் எடுங்க, நான் இதை செய்தேன் என்று சொல்வது ரொம்ப ஈஸி. ஆனால் 4 பேருக்கு சொல்வது, ரிப்போர்ட் பண்ணுவது ரொம்ப கஷ்டம். அவர்களுடன் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செய்தியை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையாக நாம் போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் இவருக்கு இப்படி சொல்ல வேண்டும், அவர் தலைமையில் அப்படி சொல்ல வேண்டும், அவர் மேனேஜர் என்றால் அவருக்கு அப்படி சொல்ல வேண்டும் என்று நான் வேலை செய்திருக்கிறேன். அதோட ரொம்ப கஷ்டம். மார்க்கு அனுபவித்த விஷயங்கள் எனக்கு புரிகிறது. ஆனால் பாருங்கள், நாம் தாழ்ந்து போகும்பொழுது நாம் இரண்டாவதாகவே நான் இருக்கிறேன். ஐ வில் பி செகண்ட், இட் நாட் அ ப்ராப்ளம். பர்னபாஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்கள் கூடயே வர, நான் இரண்டாவதாகவே இருந்து கொள்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஒன்றும் பவுல் கூட சண்டை போடாதீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பரவாயில்ல, விட்டு விடுங்கள். நான் சில காரியங்களுக்காக நான் அடிக்கடி விட்டுட்டு உங்களை சென்றிருக்கிறேன், ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று மார்க்கு சொல்லி இருக்கலாம். வேதத்தில் எழுதப்படவில்லை, நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த காரணம் என்ன என்று நமக்கு தெரிகிறது. அன்றைக்கு பர்னபாஸுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், பவுலுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஏனென்றால் அந்த சூழ்நிலையில் மார்க்கு அதை சொல்லாமல் இருந்திருப்பார் ஒரு வேளை. ஆனால் நமக்கு இன்றைக்கு தெரிகிறது. ஏன்?
மார்க் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் ஒரு சுவிசேஷ புத்தகத்தை எழுதி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவின் வரலாறை அவர் எழுதி கொண்டிருந்தார். எளிமையான மக்கள் புரிந்து கொள்ள வண்ணமாக எழுதி கொண்டிருந்தார். அதனால் அவர் அடிக்கடி அங்கே போயிட்டு வந்திருந்தார். நமக்கு புரிகிறது, ஆண்டவருக்கு புரிந்து விட்டது, நமக்கும் இன்றைக்கு புரிகிறது. ஆனால் அவர்கள் அன்றைக்கு பர்னபாசுக்கும் பவுலுக்கும் அது புரியவில்லை, தெரியவில்லை. ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு செய்தி, நமக்கு செய்தி என்ன? வாட் இஸ் த மெசேஜ்? 2 காரியங்கள். ஒன்று, உங்களை நீங்கள் முன்னிலைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு கனம் கொடுக்க வேண்டும், உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், நீங்கள் உங்களுக்கு எல்லாம் வேண்டும் என்று முக்கியத்துவம் படுத்திக் கொள்ளாதீர்கள். நான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னாடி போய் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் சொல்கிறேன். உலக பிரகாரமான வாழ்க்கையில் நிச்சயமாக அதை செய்வார்கள் எல்லாரும். ஏனென்றால் உலகத்தின் பேட்டர்ன் அந்த மாதிரி, உலகத்தின் பேட்டர்ன் அந்த மாதிரி. ஐ ஆம் பெஸ்ட் இன் ஆல் திங்ஸ், ஐ ஆம் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி அப்படி தான். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் அப்படி நாம் செய்ய முடியாது, அப்படி செய்யவும் கூடாது. நம்மை முன்னிலைப்படுத்தி கொண்டால் அந்த கனமும் அந்த 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 எதுவும் ஆனரும் நமக்கு சேரும். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாது. ஆனால் செய்தி என்ன? நாம் இரண்டாவதாய் இருப்பது தவறல்ல, இரண்டாவதாய் இருப்பது தவறல்ல. நாம் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் கணக்கு வைத்துக்கார், அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. 2ஆம் காரியம் என்னவென்றால், நம்மை வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்கள் என்றால், நம்மை வேண்டாம், நீங்கள் வேண்டாம், உங்களால் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நிறைய இடத்துங்களில் இப்போ நீங்கள் வேண்டாம், உங்களால் இவ்வளோ பிரச்சனை வருது, நீங்கள் வந்தால் இவ்வளோ பிரச்சனை வருது, நீங்கள் தேவையில்லை, இப்படி எல்லாம் ஒதுக்கியிருப்பார்கள். ரைட்டா? நம்ம மேலே தவறு இருக்கலாம், இந்த இடத்துல மார்க் மேலே தவறு இல்லை. ஆனால் ஒரு வேளை நம்மக்கிட்ட தவறு இருக்கலாம், அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். சரிங்களா? சில பேர் வார்த்தையை அதிகமாக பேசிவிடுவார்கள், சில பேர் கோபம் அதிகமாக படுவார்கள், சில பேர் தேவையில்லாத காரியத்தை அந்த இடத்திற்கு ஆப்டாக இல்லாமல் செய்து விடுவோம். நான் கூட நிறைய அந்த மாதிரி செய்திருக்கிறேன். ஒரு வேளை கோபப்பட்டு ஒரு வார்த்தையை பேசிவிட்டு அந்த இடத்தில் நான் இருந்தால் அது பிரச்சனையாக மாறிவிடும் என்று இருக்கலாம். சரிங்களா? அப்போது நம்ம மேலே தவறு இருக்குது. அப்போது நாம் அந்த இடத்தில் ஒரு சூழ்நிலை அமையும் என்று யோசித்தால் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் என்றைக்குமே அதை பிலீவ் பண்ணுறவன். we have to change, we should always change. நான் நம்புகிறேன், அதை விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் nobody is perfect, யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கிறது, தெரிஞ்சோ தெரியாமலோ. ஆனால் அது தெரியும் பொழுது, இல்லை அது ஆவியானவர் உணர்த்தும் பொழுது, அதை நான் தவறு என்று ஏற்றுக்கொண்டு நாம் மாற்றிக்கொள்வது அவசியம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அதனால் நம்மை யாராவது தள்ளி வைக்கிறார்கள், ஒதுக்குகிறார்கள், நீங்கள் தேவையில்லை என்று நினைக்கிறார்கள் என்றால், ஹல்லேலூயா, என்றால் அப்போது நாம் இரண்டாவதாக இருப்பது தவறல்ல. அதுதான் செய்தி இன்றைக்கு. ரைட்? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஜான் மார்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, he learned great things. இந்த இடத்துல அவர் நிறைய காரியங்களை இரண்டாவதாய் இருந்ததால் கற்றுக்கொண்டார். ரைட்டா? அவர் ஒன்று செஞ்சுருக்கலாம் அந்த இடத்துல. இப்போ பாருங்க, நம்ம அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணியிருப்போம்? நான் நினைக்கிறேன், ரைட்டா, என்ன பண்ணியிருப்போம்னா, பார்னபாசும் பவுலும் இந்த வாக்குவாதத்தில் இருக்கும் பொழுது மார்க் என்ன நினைத்திருக்கலாம், என்னால் ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஐயா நான் கிளம்புகிறேன், என்னை விட்டு விடுங்கள், எனக்கு ஊழியம் இருக்குது, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு,
நானும் ஒரு ஊழியக்காரர் தான், எனக்கும் மெசேஜ் கொடுக்க எனக்கும் தெரியும், நான் செய்கிறேன் என்று போயிட்டுருக்கலாம். அந்த மாதிரி எவ்வளோ பேர் நம்ம செய்கிறோம், கரெக்டுங்களா இல்லையா? என்ன 2 வகையாக பண்ணியிருக்கலாம். ஒன்று கோவப்பட்டலாம், என்னைய ஏற்றுக்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்கலாம். அந்த மாதிரி வேதத்தில் எழுதப்படவில்லை. அவர் மார்க் அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட்டில் இவரும் உள்ளே ஆர்கியூமெண்ட் பண்ணி சண்டை போடவில்லை, அப்படி எழுதப்படவில்லை. அமைதியாக இருந்திருக்கிறார். அவருக்கு தெரிந்திருக்கலாம் இந்த விஷயம், அமைதியாக இருந்திருக்கிறார். 2ஆம் காரியம், ஒரு சில பேர் நம்ம என்ன பண்ணுவோன்னா, கோபப்பட்டு கோச்சுன்னு என்ன பண்ணுவோன்னா, நான் வரவே இல்லை இந்த ஊழியத்துக்கு, எதுக்கு வரணும், உங்கள் 2 பேரை விட்டு நான் போகிறேன், எனக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை. ஐயா பார்னபாஸ், ரொம்ப சந்தோஷம் ஐயா, இவ்வளோ நாள் நான் உங்கள் கூட வந்தேன், ரொம்ப சந்தோஷம். என்றைக்கோ ஒரு நாள் நடந்த தவறை நீங்கள் சுட்டி காட்டி நீங்கள் என்னை கூட்டின்னு போக மாட்டேன்னு இருக்கீங்க, என்னை விட்டுடுங்க. எனக்கு பல ஊழியங்கள் இருக்குது, நான் பார்த்து கொள்கிறேன். ஆண்டவர் என்னோடும் இருக்கிறார், என்னோடும் பேசுவார், எனக்கும் வேதத்தை பிரசங்கம் பண்ண தெரியும். ஆண்டவர் என்னை உங்ககிட்ட மட்டுமா பேசுகிறார், என்கிட்டையும் பேசுகிறார். அப்படியெல்லாம் பேசி பார்னபாஸ் கிட்ட இருந்து மார்க்கு பிரிந்து போய் தனியாகவே ஊழியம் செய்திருக்கலாம். கரெக்டுங்களா இல்லையா? இன்றைக்கி நிறைய நடக்குது அந்த மாதிரி, ஆனால் அப்படி செய்யவில்லை மார்க்கு. பாருங்கள், அதுதான் கிரேட் மேன், வாஸ் அ கிரேட் மேன், அ கிரேட் சர்வன்ட் ஃபார் காட். கர்த்தரின் ஊழியக்காரன் மார்க்கு ஒரு சூப்பரான மனிதர், ஒரு பெரிய மனிதர். ஏன் என்றால் அவர் புரிந்து கொண்டார், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, கர்த்தருக்காக நாம் ஊழியம் செய்கிறோம், அதுதான் முக்கியம் என்று. அவர் பார்னபாஸுடன் சேர்ந்து, வாங்க ஐயா, எனக்கு நீங்கள் வாய்ப்பு தந்ததற்காக நன்றி, நான் 2ஆவதாக இருக்கிறேன், நான் கற்றுக்கொள்கிறேன் உங்களோடு சேர்ந்து என்று கிளம்பி போகிறார். ஹல்லேலூயா! இந்த மனது நமக்கு வேண்டும். இன்றைக்கு இந்த மனது பெரிய ஒரு மனது, இது மனது நமக்கு வேண்டும். அதனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், உங்களை ஒருவர் ஒதுக்கினாலோ, இல்லை ஒன்று வேண்டாம் என்று சொன்னாலோ, இல்லை இது இப்போ உங்களால் பிரச்சனை, பரவாயில்ல, நமக்கு என்ன முக்கியம், ஆண்டவருடைய ஊழியம்தான் முக்கியம். ஆண்டவருக்காக தான் நாம் செய்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். எதில்? நம்ம குடும்பத்தில் மகிமைப்பட வேண்டும், நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில் மகிமைப்பட வேண்டும், நாம் செய்கிற ஊழியங்களில் மகிமைப்பட வேண்டும், நாம் வாழ்கிற வாழ்க்கையில் மகிமைப்பட வேண்டும். இதுதாங்க முக்கியம். நம்ம கர்த்தருக்காக வாழணும், அவர் நாமம் மகிமைப்பட, அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா! அதனால் ஆண்டவர் என்ன செய்தார் பார்த்தீங்களா? அது பியூட்டிஃபுல் திங்னு செய்தார். மார்க், புதிய ஏற்பாட்டிலேயே உன்னுடைய புத்தகம்தான் முதல் புத்தகம், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் எழுதுவாங்க. எனக்கு மிகவும் பிடித்த யோவான், அவரே 4ஆவதாக எழுதுகிறார் புத்தகத்தை, அவர் தான் 4ஆவதாக எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து ரொம்ப பிடித்தவர். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்க்கை பார்த்து என்ன சொல்கிறார்? மார்க்கு, நீ செய்த விஷயம் பெரிய விஷயம், நீ எளிமையாக இருக்கிறாய், உன்னை நான் உயர்த்துகிறேன் என்று அவரை முன்னிலைப்படுத்தி புதிய ஏற்பாட்டில் முதல் புத்தகமாக மார்க்கை வைக்கிறார். ஹல்லேலூயா! ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். இன்றைக்கு நாம் ஜெபம் செய்வோம். பரலோக தேவனே, அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹெவன்லி ஃபாதர், வி பிரைஸ் யூ லார்ட். இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரீர் உடைய வார்த்தை மூலம் நீர் பேசியதற்காக நன்றி. ஆண்டவரே தேவரீர், பீயிங் செகண்ட் இஸ் நாட் அ பிக் இஷ்யூ, நாட் அ ப்ராப்ளம் லார்ட். ஆண்டவரே, நாங்கள் உங்கள் பின்னாடி வர விரும்புகிறோம். வி வாண்ட் டு ஃபாலோ யூ, வி வாண்ட் டு பி யுவர் டிசைபிள்ஸ். உம்முடைய ஆடுகளாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. அப்போ உங்கள் பின்னாடி போக நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. 2ஆவதாக இருப்பது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் எப்போ எங்களை உயர்த்துகிறீர்களோ அப்பொழுது நாங்கள் மேலே வரோம். நீங்கள் எப்போ நாங்கள் ரெடின்னு நினைக்கிறீங்களோ அப்போ நாங்கள் மேலே வரோம். நாங்கள் 2ஆவதாக இருந்து மற்றவர்கள் கர்த்தாவே தேவரீர், மற்றவர்களுக்கு நாங்கள் பணி செய்கிறோம். உம்முடைய ஆலயத்தில் பணி செய்கிறோம், உம்முடைய ஊழியங்களில் பணி செய்கிறோம், உமக்காக வாழ்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க அப்பா. கர்த்தாவே தேவர், மற்றவர்கள் எங்களை வேண்டாம்னு நினைக்கலாம் அப்பா தேவர், அவர்களுடைய இருதயத்தை மாற்றுங்க. எதனால் இது நடக்கிறது என்பதை அவர்களுக்கு கற்றுத்தாங்க, வழி நடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் இம்மட்டுமாக எங்களோடு பயணம் செய்ததற்காக நன்றி.
ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பீயிங் செகண்ட், இரண்டாவதாய் இருப்பது தவறல்ல. ஆண்டவர் உங்களை ஒரு நாள் உயர்த்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட்.